வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விவசாயம் அப்படின்னாலே தெரியும். விவசாயம் பார்த்தாலே நேரில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய உடல்வாகு, அவங்க இருக்கிற இது எல்லாமே. என்ன காரணம்னா வெயில் மற்ற இதில் உழைக்கிறதுனால அதனுடைய உடல்வாகு அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஆனால் நகர்ப்புறத்துலேயோ மற்ற இடங்கள்லையோ ஒரு ஃபேக்ட்ரியிலையோ வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இல்லை. நெல் மாடலாக இருக்கிறதுனால மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வாகு மாறிக்கும். இதனாலேயே நிறையா விவசாயம் பார்க்குற மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கிடைக்கிறதில்ல. நம்ம பொண்ணு போய் வெயிலில் வேணாலும் அலைஞ்சு தெரிஞ்சு இருக்கு, நாம் செல்லமாக இங்கே வளர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறனால கொடுக்கறதில்ல விவசாயிக்கு. ஆனால் விவசாயம்தான் முதுகெலும்பு அப்படி இப்படின்லாம் நிறைய டயலாக்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரியலாக பார்த்தோம்னா அது நடக்காது. பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் விவசாயமே நல்லா இருந்தது. பழைய ரகங்கள், பழைய நாட்டு ரகங்கள், நாட்டு ரக அரிசி மற்ற எதுவுமே இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு எல்லாம் ஒட்டு ரகமாக வந்துருச்சு. என்ன காரணம்னா விளைச்சல் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக மக்கள் தொகை அதிகமாக விவசாயம் உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை இறக்குமதி பண்ணாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா நிறைய உடல் உபாதைகள், நிறைய வியாதிகளை கொண்டு கூடவே இறக்குமதி ஆயிருச்சு. நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 80க்கு முன்னாடியெல்லாம் நிறைய ஹார்ட் அட்டேக்கோ மற்ற உபாதிகளோ உடல் உபாதிகளோ எதுவுமே ப்ரெஷரோ எதுவுமே நமக்கு தெரிஞ்சு ஒரு 1000க்கு ஒருத்தருக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 100க்கு 60 பேர்த்துக்கு அந்த வியாதி, 10க்கு 8 பேர்த்துக்கு அந்த வியாதிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்ற உணவு, அடிக்கிற மருந்து. முந்தியெல்லாம் களை எடுக்கிறக்கோ மற்றதுக்கெல்லாம் நாம் ஆட்கள் விட்டு அது களை எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு விவசாயம் ஒரு பயிர் விவசாயம் பண்ணும்போதே அதுக்குண்டான களைக்கு உண்டான மருந்து மற்ற எல்லாமே நாம் மருந்துலேயே எல்லாமே பண்ணிக்கிறோம். அந்த காரணத்தினாலேயோ என்னவோ நிறைய அதுதான் காரணம், நிறைய வியாதிகள் வருது நமக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மருந்துகள் அதிகம் தெளிக்கிறதுனால மண்ணோட தன்மையும் கெட்டு போய் மண்புழுவெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே ரசாயன உரத்தையும் போடுறதுனால எல்லாமே கெட்டு நமக்கு கொடுக்குற நமக்கு சாப்பிட கொடுக்குற அந்த தானியங்களுமே விஷமாக மாறிடுது. அதனால் நமக்கு உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு அது என்ன பண்ணணும், உடம்பு அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷத்தன்மையை வெளியே ஏற்ற பார்க்கும். முடியலைன்னா அதுக்குண்டான அந்த சைடு எஃபெக்டை கொடுத்தான் செய்யும். நாம் சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு அந்த உடல் உபாதி நம்மளும் திரும்பவும் மருத்துவமனைக்கு போய் திரும்ப அதை ரசாயன மாத்திரைகள் எடுக்கிறதுனால திரும்ப விஷங்கள் நம்ம உடம்புல அதிகமாக சேர்றதுனால கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி நிறையா ஒரு வியாதிக்கு சாப்பிட்டா இன்னொரு பிரச்சனையை அது கொண்டு வந்துடுது. நாட்டு மருந்து, நாட்டு சித்த மருந்து சாப்பிடுவதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னா நாம் ஏற்கனவே விஷத்தை சாப்பிட்ருக்கனால, ரசாயனத்தை சாப்பிட்ருக்கனால உணவு வழியாக நாட்டு மருந்துகளை ஏற்றுக்கிறதில்ல. சாதாரணமாக இயற்கையாக நாம் சாப்பிட்டு இருந்தால் அது நாட்டு மருந்து வேலை செய்யும். ஏற்கனவே நாம் பாய்ச்சனை சாப்பிட்ருக்குறோம், அது எப்படி நாட்டு மருந்து வேலை செய்யாது, அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் இனி வருங்காலங்கள் இப்படித்தான் இருக்கும். இதை விட ஆயுள் குறைவாக தான் இருக்கும். இப்போ 60 வயசுக்கு போய் வந்துருச்சு, திரும்ப இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. திரும்பவும் நாட்டு ரகம் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உற்பத்தியும் இருக்காது, வர்றதும் வராது. அதனால் ஒரு சின்ன விஷயம் சொல்ல நினச்சேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.